அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். இப்போ இந்த வீடியோ எதுக்கு சேர்னா இப்போ தான் நான் இடையில ஒரு வீடியோ போட்டேன். சமீபத்தில் ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் 4 மாதம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சு நான் ஒரு மாதத்துக்கிட்ட தான் நான் வெளியே இருந்தேன். அதுக்கட்டியும் இன்னொரு தடவை ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அதை பற்றி விளக்கப்படுத்துறதுக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுது, மக்களால் என்ன உதவி செய்ய முடியும், அடுத்தது வர பாதிப்பை அதை விளக்கப்படுத்த தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன். ஓகே, மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு சில பகுதி வீடியோ செஞ்சுட்டு போனேன். ஸோ முதல்ல நான் இதை விளக்கப்படுத்திட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 மாதத்துக்கிட்ட நான் ஜெயிலில் இருந்ததுனால ஸோ அந்த மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் அந்த பகுதியோட வீடியோஸை என்னால் தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை தொடர்ந்து நான் செய்வேன். ஸோ இதுக்கு இடையில் ஒரு 2 months டைம் இருக்குது அடுத்த கண்டத்துக்கு. ஓகே, அடுத்த கேஸுக்கு டிசிஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கு இடையில் மக்களை என்னை காப்பாற்றணுன்னா டொனேஷன் பண்ணி இந்த ஸ்லைடில் தெரிகிற மேபேங்க் அக்கௌண்ட், என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு நியாயம்னு பட்டால் நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். ஸோ டொனேஷன் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டராக இருந்து ஜஸ்டிஸை டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி டொனேட் பண்ணிங்கன்னா அதோட மீனிங் என்னென்னா, நீங்களும் அதில் பங்கெடுத்ததாக ஒரு அர்த்தம். ஓகே, ஒரு ஜஸ்டிஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு பங்கெடுத்ததாக அர்த்தம். ஓகே, அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம உரிமையை பற்றி பேசினது. சம உரிமையை இந்த நாட்டில் சட்ட வழியில் எப்படி நிலைநாட்டணும்னு சொன்னது. அதை புரியாமல் சில மில்லி என்ஜிஓஸ் தன் அறியாமையால் ரிப்போர்ட் போட்டு ஐ திங்க் 2021 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம் அது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. அடுத்த கேஸ் சுருக்கமாக சொல்லணும்னா, சம உரிமையை பற்றி பேசினதுக்காக எல்லா மக்களையும் நாட்டில் சமமாக பார்க்கணும், அதை சட்ட வழியில் எப்படி செய்யணும்னு சொன்னதுனால எனக்கு ஒரு தண்டனை விழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 29ஆம் தேதி 11வது மாதம், ஏறக்குறைய 2 மாதத்தில் அதோட கேஸோட தீர்ப்பு வரப்போகுது. ரவு பஹாங்கில் செஷன் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ். ஓகே, ஸோ அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபைன் 50,000 வெளி வரைக்கும் போக முடியும். ஸோ அதனால் 50,000 வெளி வர வரைக்கும் நான் அவ்வளோவா சேஃப் இல்லை. ஓகே, 50,000 வெளி தான் வந்துடும் நான் சொல்ல முடியாது, ஜட்ஜோட தீர்ப்பு பொறுத்தது. அப்படி மிச்ச காசு இருந்தால் நம்ம அடுத்தது பப்ளிக் காஸ்க்காக நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன். என்னைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் எந்த டைமில் டொனேஷன் கேட்டாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி இவ்வளோ தான் வந்தது, இவ்வளோ இது எதுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக கணக்கு காமிப்பேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் என்னோட நேர்மையை பற்றி. ஓகே, நான் முதல்ல அதுக்கு முன்னே நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லிடுறேன். எப்படி என்னென்ன சதி நடந்தது நம்மளுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டமில். இந்த நாரி போன ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஆக்சுவலி அது ஒரு இன்ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த நாட்டில். ஓகே, பார்த்தீங்கன்னா 4 மாதம் என்னை ஜெயிலில் வச்சுருந்தானுங்க. சிரம்பான் கோர்ட்டில் ஒரு செய்யாத தப்புக்கு உண்மையை சொன்னதுக்காக, அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட், உண்மையான ஒரு கம்ப்ளைண்ட் போடுறதுக்காக, அந்த கம்ப்ளைண்ட் பொய் அப்படி சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்க்கும் எனக்கு நியாயம் கொடுக்காம கம்ப்ளைண்ட் பொய்ன்னு சொல்லி இன்னொரு தண்டனையும் சேர்த்து கொடுத்தானுங்க. அதுதான் அந்த ஜெலுபு ஜெயிலில் நான் 4 மாதம் இருந்தது. ஓகே, 3ஆம் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி 7ஆம் மாதம் வரைக்கும் இந்த வருஷம் 2024 இருந்தேன். ஓகே, அந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் கோர்ட்டு பினாங்கில், அப்புறம் ரவு பஹாங், இதுலேயே 2 கேஸு என் மேலே ஓடிட்டு இருந்தது. பினாங் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸோட ஸ்கேமர் கேஸெல்லாம் ஏமாத்துறதை பற்றி 2018 ஒரு வீடியோ போட்டேன், தேர்தல் வர டைமில். ஓகே, அதனால் எனக்கு ஒரு கேஸு, உண்மையை சொன்னதுக்காக என் மேலே ஒரு கேஸு பினாங்கில். சம உரிமையை பற்றி பேசுறதுக்கு ரவுப்பில் ஒரு கேஸு. இந்த 2 கேஸும் இந்த 4 மாதம் இடையில் ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ஓகே, அப்போ என்னை யாராவது ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுட்டா நான் எப்படி கேஸுக்கு போக முடியும்? கண்டிப்பாக ஜெயில் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போனால் தானே நான் போய் அந்த கேஸெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் அரசாங்கத்தில் இருக்கிற ப்ராசஸ் என்னென்னா,
முதல்ல கோர்ட்டு வந்து முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும் ஜெயிலுக்கு. சம்மந்தப்பட்ட அவங்க ஏதாவது ஓகேடி அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட ஓகேடி ஜெயிலுக்கு போயிட்டா கோர்ட் தான் முதல்ல பெஞ்சாராட்ட சொல்லணும்னு இது பெஞ்சாரா ஆஃபீஸர் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதில் தான் லாஜிக்கும் இருக்குது. ஏன்னா கோர்ட் சொல்லாமல் அவங்க கூட்டிகிட்டு போனால் திடீர்னு கேஸ் போஸ்ட்போன் பண்ணால் அவங்க வந்து கூட்டிகிட்டு போனது வேஸ்ட் ஆகிடும். கோர்ட்டுக்கு தான் தெரியும் கேஸ் வந்து போஸ்ட்போன் பண்ண போகிறாங்களா தள்ளி போட போகிறாங்களா இல்லை அதே டேட்டில் நடக்க போகுதுன்னு. அதனால நான் ஜெயில் ஆஃபீஸர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்குன்னு இந்த விஷயத்தை நம்புகிறேன். ஜெயில் ஆஃபீஸர் சொல்கிறது என்னென்னா கோர்ட் எங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, நாங்கள் வந்து உடனே வந்து அந்த அவங்க சொன்ன டேட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு சொல்கிறாங்க. அதில் தான் லாஜிக் இருக்குது. ஓகே, அப்போ நான் சொல்கிறப்ப இந்த மாதிரி எனக்கு கேஸ் ஜார்ஜ் டவுன்லேயும் ராவப்லேயும் கேஸ் இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்டப்போ ஜெயில் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கிட்டேருந்து லெட்டர் வந்தால் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்போ என்ன நடந்ததுன்னா நான் அப்பயே கேட்டேன், எனக்கு இப்போ தண்டனை கொடுத்தது சிரம்பான் கோர்ட்டு, எப்படி ஜார்ஜ் டவுன் கோர்ட்டுக்கும் ராவப் கோர்ட்டுக்கும் தெரியும் நான் ஜெயிலில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜெயில் ஆஃபீஸர் சொன்ன ஆன்சர் என்னன்னா சிஸ்டம் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட சிஸ்டம் இருக்குது, அது வந்து கோர்ட்டுக்கிட்ட காமிச்சு கொடுத்துரும் நீ ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு கேஸுக்கு முன்னுக்குனாச்சும் எங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பிடுவாங்க உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸு ஒரு டேட்டும் பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் கோர்ட் வந்து நான் ஜெயிலில் இருக்கப்போ 24ஆம் தேதி 4ஆம் மாதம் வந்து ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னே நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னே அந்த டேட்டு கொடுத்தாச்சு. பஹாங் கேஸ் வந்து 24ஆம் தேதி 6ஆம் மாதம், ஓகே, ஜூனில், அதுவும் அந்த தண்டனை முடியறதுக்கு முன்னே உள்ள கேஸ். இந்த கேஸ் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னுக்கெல்லாம் நான் போயிட்டு ஜெயில் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன். நான் திரும்பவும் சொன்னேன் நாளைக்கு எனக்கு கேஸ் இருக்குது இந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறப்பெல்லாம் உன் பேர் வரல, ஒருவேளை வந்து உன்னோட கேஸ்லாம் ஓட்டோவாக போஸ்ட்போன் ஆயிடுச்சு போல், அதாவது கோர்ட் வந்து இதுக்கு முன்னே போஸ்ட்போன் ரெடி பண்ணிட்டாங்க போல், அதான் உனக்கு கேஸுக்கு வந்து பேர் வெளியாக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அஸ்யூம் பண்ணாங்க ஜெயில் ஆஃபீஸர்ஸ். ஓகே, அதனால் என்னை கூட்டிகிட்டு வரல. அப்போ இதுக்கு தப்பு யார் மேலே? தப்புன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கிட்டேருந்து லெட்ரு வரல. ஓகே, அப்போ இது ஏன் தப்பா எப்படி ஆகும்? ஓகே, கண்டிப்பாக கோர்ட்டுக்கிட்டேருந்து லெட்ரு வர்றதுனால ஜெயில் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போகல. இதில் நான் என்ன பண்ணுவேன்? ஓகேவா? ஆனால் இவனுங்க பண்ண சதி என்னன்னா கோர்ட்டு ஜார்ஜ் டவுன் கோர்ட்டும் சரி ராவப் கோர்ட்டும் சரி ரெண்டு பேருமே என் மேலே வாரண்ட் தங்கா வெளியாக்கிட்டானுங்க. அதாவது நான் எங்கே தான் போயிட்டேன் ஓடி போயிட்டேன் கேஸில் மாதிரி எங்கே தான் போயிட்டேன்னு கண்டே பிடிக்க முடியலையா அவனுங்களால, கேஸுக்கு நான் வரலன்னு சொல்லி வாரண்ட் தங்கா வெளியாக்கிட்டு ஸ்டாண்ட் பாயாக நிற்கிறானுங்க. ஓகே, என்னை பிடிக்கிறதுக்கு ஜாமீனில் வந்து சாப்பிட்றதுக்கும் நாசம் பண்ணுறதுக்கும் ஸ்டாண்ட் பாயாக நின்றுட்டு இருந்திருக்கானுங்க. ஓகே, அப்போ ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னா இது 24ஆம் தேதி 4ஆம் மாதம் கேஸை வந்து டிபிபி வந்து ஒரு நான் வெளியில் வந்த பிறகு கண்டுபிடிச்சது. ஓகே, டிபிபி வந்து போஸ்ட்போன் ஒன்று கேட்குது இந்த கேஸை தள்ளி போடுங்கன்னு. அப்போ கோர்ட் வந்து 3ஆம் மாதம் 7ஆம் தேதியோ என்னமோ தள்ளி போடுறாங்க கேஸு. சரியான டேட் எனக்கு ஞாபகம் 3 தான் நினைக்கிறேன், 7ஆம் மாதம் போல் தள்ளி போடுறாங்க அந்த கேஸை. அதுவும் என் தண்டனை முடிகிறதுக்கு முன்னே நான் 12ஆம் தேதி 7ஆம் மாதம் போல் தான் வெளியாக போகிறேன். டேட்டு வந்து ஃபியூ வீக்ஸ் முன்னுக்கு ஒரு டேட்டு செட் பண்ணுறாங்க. ராவப் கோர்ட்டில் 24ஆம் தேதி 6ஆம் மாதம் நடந்த கேஸுக்கு வந்து டேட்டு நான் வெளியாகிறதுக்கு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னுக்கு, அதாவது 11ஆம் தேதி 7ஆம் மாதம் டேட்டு செட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னா ஜார்ஜ் டவுன் கோர்ட்லேருந்து என்னோட பெஞ்சாமினுக்கு வந்து ப்ராப்பரான கால் எதுவுமே போகல. பெஞ்சாமினுக்கும் நான் என்னாலையும் ஜெயிலுக்கு சடனாக போட்டதுனால என் பெஞ்சாமினுக்கும் தெரியாது. ஓகே, நான் ஜெயிலுக்கு போனது பினாங் கேஸுக்கு. ராவப் கேஸ்க்கு எங்கள் அக்கா பெஞ்சாமின். ஓகே, எங்கள் அக்காவுக்கு வந்து அங்கே உள்ள ஆயோட்டேருந்து கால் வந்துருச்சு ஐபிடி ராவப்லேருந்து, ஏன் உன் தம்பி கேஸுக்கு வரல அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க என் தம்பி வந்து ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொன்னப்போ அப்போ வந்து கோர்ட்டு மின்னுக்கு 11ஆம் தேதி 7ஆம் மாதம் ராவப் கோர்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து எஸ் பெஞ்சாமின் உங்கள் தம்பி ஏன் வரலன்னு விளக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் அக்கா கேட்டிருக்காங்க என் தம்பி ஜெயிலில் இருந்தால் நீங்கள் தானே கூட்டிகிட்டு போகணும், எதுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டப்போ
ஆயோ வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு எங்கள் அக்கா வந்து ஜெயில்கிட்ட சொல்லி ஜெயில் ஆஃபீஸரை கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அந்த கேஸுக்குன்னு சொன்னோன்னே அதுதான் உண்மையாலுமே பை ரைட் செய்ய வேண்டிய விஷயம். அப்போ அந்த ஆயோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டு நான் ஜெயில் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி பார்க்குறேன், தேவைப்பட்டால் அவங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆயோ வந்து ஃபோனை வச்சுட்ட பிறகு அவனுங்களுக்கு அதை சொன்னதுனால ஒன்றும் செய்ய முடியாமல் ஜெலுபு ஜெயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க அடுத்த கேஸை டேட்டை. ஓகே, அப்போ நான் வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு நாள் முன்னுக்கே என்னை வந்து ரவுப்க்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப நான் ஜட்ஜுக்கிட்ட விளக்கப்படுத்தி சொல்கிறேன், இந்த மாதிரி கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண டிபிபி கம்ப்ளைண்ட் பண்ணுது, நான் ஜாமீனை வந்து தாரைபாலை பண்ணோம் அப்படி இப்படின்னு கேட்குது, நான் வந்த கேஸுக்கு வராமல் ஓடிட்ட மாதிரி. அப்புறம் நான் விளக்கப்படுத்துகிறேன், நான் ஜெயிலில் போட்டுட்டா நான் எப்படி வர முடியும், ஜெயில் ஆஃபீஸர்கிட்ட சொல்ல தான் முடியும் எனக்கு கேஸ் இருக்குது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கோர்ட்டு லெட்டர் அனுப்புனா கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் லெட்டர் அனுப்பல, ஜெயில் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு வரல, நான் என்ன பண்ண முடியும்? பெஞ்சாமீன் வரணும்னா பெஞ்சாமீன் எதுக்கு வரணும்? எனக்கு கேஸு பெஞ்சாமீன் வந்தால் எங்கே நடக்க போகுது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தால் தானே நடக்க போகுது. லெட்ஸே பெஞ்சாமீன் தான் வந்து சொல்லணும்னா ஏன் ஜெயில் ஆஃபீஸர் அந்த மாதிரி சொல்லலை? பை ரைட் பை ப்ரொசீஜர் வந்து பெஞ்சாமீன் தான் போய் சொல்லணும் கோர்ட்டுக்கிட்ட, ஏன் சொல்ல, ஏன் அவங்க வந்து கோர்ட்டை லெட்டர் அனுப்புன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டப்போ அப்பயும் அந்த ஜட்ஜு வந்து தப்பை ஒத்துக்கலை. ஓகே, அவங்க சைடில் தான் தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கலை. எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க, உனக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், ஒரு தடவை நீ திரும்பவும் வரலைன்னா உன்னுடைய ஜாமீனை நாங்கள் தாரைபாலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேட்டு ஓகே 11ஆம் தேதி 9ஆம் மாதம் செட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. ஓகே, அட்லீஸ்ட் தப்போ ஒத்துக்கலைனாலும் ஜாமீனை வந்து தாரைபாலை பண்ணலை, ஜாமீனை ஒன்றும் கச்சாவு பண்ணல ராவ் கேஸ். ஓகே, அது வரைக்கும் ஓரளவுக்கு பாராட்டலாம். ஓகே, அடுத்தது ஜார்ஜ் டவுனில் வந்து 3ஆம் தேதி நடந்தப்பையும் 3ஆம் தேதி டிபிபி தள்ளி போட சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு நடந்தப்போ அவனுங்க கோயட்டாக உட்காந்துக்கிட்டானுங்க. டேட்டை வந்து என்ன செட் பண்ணியிருந்தாங்கன்னா 13ஆம் தேதி 8ஆம் மாதம், அதாவது நான் வெளியே ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்தில் ஓகே செட் பண்ணிட்டானுங்க ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில். ஓகே, அப்போ வந்து நான் கேஸுக்கு வந்து அது வந்து ஒரு பிச்சாரா கேஸோட ஹியரிங். ஓகே, 4 வருஷமாக ஓடுது அந்த ட்ரையலு. ஓகே, நான் வந்து கேஸ் டாக்குமெண்ட்லாம் எடுத்து என்னோடய லேப்டாப் பேக்கில் போட்டுட்டு தூக்கிட்டு போகிறேன் கேஸ் வாதாடுறதுக்கு. அவனுக்கு அங்கே என்ன ஸ்டாண்ட் பையில் நிற்கிறானுங்க, வாரண்ட் தங்காப் வெளியாக்கிட்டு அந்த வாரண்ட் தங்காப்புக்கு வந்துட்டு ஒரு மென்ஷன் ஒரு செபுத்தான் கேஸ் ஓட போகுது. ஓகே, அங்கே போய் என்ன சதி பண்ணிட்டானுங்கன்னா அந்த கேஸில் நான் ஆல்ரெடி நடத்திக்கிட்டு இருந்தது வந்து செஷன் 1வது கோர்ட்டில் நடந்துட்டு இருந்த கேஸோட ஜட்ஜி ஏமாத்துனதுனால ஜட்ஜி வந்து ரிக்யூஸ் பண்ணுற ஒரு பொறுமை நான் ஜட்ஜிக்கிட்டே செஞ்சேன். உன்னோட இந்த கேஸ்லேருந்து நான் உன்னை ரிக்யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மலுச்சுட் கான் ஹக்கீம். ஓகே, நீ கேஸை வந்து நியாயமாக நடத்தலை, நீ கோர்ட்டுக்கிட்ட நீ உண்மையை காமிக்க விட மாட்டுற, ஏன்னா போலீஸ்காரனை நான் க்ராஸ் பண்ணுறப்ப கேள்வி கேட்குறப்ப அந்த ஜட்ஜி பூந்து தடுக்கிறான், நீ போலீஸ்காரன்ட்ட கேள்வி சரியாக கேட்க விட மாட்டான். ஓகேவா, அப்போ நான் ஜட்ஜிக்கிட்ட இந்த மாதிரினா நான் வந்து மோகன் ரிக்யூஸ் ஜட்ஜுன்னு மோகன் பண்ணப்போ அந்த ஜட்ஜி என்ன பண்ணான்னா ரிக்யூஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லேருந்து அவன் வெளியாயிட்டான். அப்போ வந்து செக்ஷன் 2க்கு வந்துருச்சு கேஸு, செக்ஷன் ஜனாயா 2வது கோர்ட்டுக்கு வந்துருச்சு கேஸு. ஓகே, அப்போ கேஸ் 2வது கோர்ட்டில் தான் நான் நடக்கணும். அந்த 2வது கோர்ட்டு ஜட்ஜி என்ன சதி பண்ணா, நான் வரலன்னு சொல்லிட்டு அதாவது ஜெயிலில் இருந்தப்போ ஜெலுபு ஜெயிலில் அவன் வாரண்ட் தங்காப்பை ஸ்டாண்ட் பை பண்ணிட்டு ஓடிட்டான். அன்னைக்கு நான் 13ஆம் தேதி 8ஆம் மாதம் நான் ஜெயிலில் வந்து ஒரு மாதத்தில் கோர்ட்டுக்கு போகிறப்போ அவன் இல்லை, அவனுக்கு வாரண்ட் தங்காப் வெளியாக்குனது சதி தான், இருந்தாலும் அந்த கேஸை வந்து அதுக்கு மேலேயும் நேருக்கு நேராக ஏமாத்துறதுக்கு அவனுக்கு தில் இல்லை. அப்போ அவன் லீவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்கன்னா இந்த கேஸ்லேருந்து ரிக்யூஸ் பண்ண ஜட்ஜிக்கிட்டே எடுத்துகிட்டு போனானுங்க கேஸை. அந்த ஜட்ஜி வரலை, இது மென்ஷன் கேஸோட மென்ஷன் தான், இங்கே நடத்துவோம் செக்ஷன் 1லேயே நடத்திடுவோன்னு கூட்டிகிட்டு வந்தானுங்க. ஓகே, இதுவும் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்கை ஒரு பெரிய மீறல் தான். இது ஒரு கேஸ்லேருந்து நீக்கப்பட்ட ஜட்ஜி அதே கேஸை 2வது அவங்க கேட்க முடியாது. ஓகே, இந்த கேஸ்லேருந்து நீக்கப்பட்ட ரிக்யூஸ் பண்ணப்பட்ட ஜட்ஜி கேட்டான் அந்த கேஸை. ஓகே, அவன் என்ன பண்ணான், இதே சேட்டை தான் பண்ணானுங்க. ஏன் பெஞ்சாமீன் வரல, டிபிபிக்கு சொல்லுது என்னோட 20,000 வெளி ஜாமீன் அந்த கேஸுக்கு ஆள் பப்ளிக்லாம் டொனேஷன் போட்டு கட்டின ஜாமீனை தாரைபாலை பண்ண சொல்லுது. ஓகே, ஜெயிலில் வச்சுக்கிட்டு நான் இவனுங்க கூட்டிகிட்டு வராமல் இவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகே,
அதுவும் அந்த கேஸ்லேருந்து ரிக்யூஸ் பண்ண ஜட்ஜி கேட்குறான் கேஸ்லேருந்து நீக்கப்பட்ட ஜட்ஜி கேட்குறான் திரும்பவும் அந்த கேஸ் அந்த கேஸோட வாரண்ட் அங்கப்போட செபுத்தான. ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் அவன் பெஞ்சாமின் வரப்போ நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், இந்த கேஸோட பெஞ்சாமினுக்கு அறவே தெரியாது, என்னை சடனாக ஸ்ரம்பான் கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுத்து ஜெயிலுக்குள்ளே போட்டான். நான் ஜெயில் ஆஃபீஸர்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறப்ப அவங்க கோர்ட்டில் லெட்டர் அனுப்பவும் நம்ம கூட்டிகிட்டு போவோன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் லாஜிக்காக படுது. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தன் ஜெயிலுக்கு இன்னொரு கோர்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு ஓகிடி வந்து ஜெயிலுக்கு போயிட்டா அவன் வந்து பெஞ்சாமின் வந்து சொல்லணும்னு சொல்கிறீங்க. அப்போ பெஞ்சாமினே இல்லாத கேஸுக்கு என்ன நடக்கும்னு கேட்டேன். சிவில் கேஸுக்கு பெஞ்சாமின் கிடையாது, சில கிரிமினல் கேஸுக்கும் சில கேஸுக்கு வந்து பெஞ்சாமின் தேவையில்லை, இந்த டிபிபி கேட்கலன்னா. அப்போ இந்த கேஸுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கணும் தானே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டப்ப அந்த ஜட்ஜினால் பதில் சொல்ல முடியாமல் யூ டாக்கிங் டூ மச் அரிடாஸ்ன்னு சொல்லிட்டு தம்பாக்கான் ஜாமீன் காமு லகி 10,000 சொன்னான். ஓகே, daripada 20,000 dinaikkan kepada 30,000 அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தான். ஓகே, இந்த கேஸ்லேருந்து ஆல்ரெடி ரிக்யூஸ் பண்ணப்பட்ட ஜட்ஜி சொன்ன அந்த தீர்ப்பு தான் நியாயம் இல்லாத ஒரு தீர்ப்பு. என்ன பண்ணிடுச்சுன்னா, என் ஜாமீனை டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்களா, அப்போ இன்னொரு 10,000 வெள்ளி கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லையா, அப்போ என்ன நடக்கும்னா ரெண்டாவது ஜாமீனை ஃபுல்லாக கட்டுற வரைக்கும் இன்னொரு 10,000 வெள்ளியை கட்டுற வரைக்கும் ரேமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெயிலில் அடைக்கிற ப்ராசஸ்க்கு போயிடும். ஓகே, அதுக்கு தள்ளி விட்டுட்டான். ஓகே, அவன் பண்ண சதியில் நான் என்னை போட்டு பினாங் ஜெயிலில் போட்டானுங்க. ஓகே ஓகே அப்புறம் என்ன நடந்ததுன்னா, பினாங் ஜெயிலோட கண்டிஷன் நான் சொல்லிடுறேன். பினாங் ஜெயில் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ரொம்ப பழைய ஜெயில். அந்த ஜெயிலோட வயசு பார்த்தீங்கன்னா 170 வயசுக்கிட்ட ஆகுது அந்த ஜெயிலுக்கு. ஓகே, அந்த ஜெயில் வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஜெயிலு. அதில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, அவனுங்க ரேமாண்ட் பண்ணுற பிளாக்கில் வந்து டாய்லெட் இருக்காது. ஓகே, ஒரு சின்ன சின்ன தாங்குனா எப்படி சொல்கிறது, இந்த சிமெண்ட் குலைக்கிற வாளி பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வேலைலாம் செய்கிறவங்க, வீடு கட்டுற கான்ட்ராக்ட்லாம் செய்கிறவங்க வச்சுருப்பாங்க ஒரு சின்ன கலர் மஞ்சள் வாளி சிமெண்ட் தூக்குறதுக்கு. அந்த சைஸில் தான் ஒரு வாளி வந்து கருப்பு கலரில் வச்சுருக்கானுங்க. அதுலேயே வந்து 1க்கு போகிறது 2க்கு போகிறது எல்லாம் ஒரு சின்ன ரூமில் வந்து ஒரு 4-5 பேர் அடைச்சி போட்டுறானுங்க. அங்கேயே போய்க்கிறானுங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கிறானுங்க. ஓகே, அங்கேயே மூடி வச்சுக்கிறானுங்க. அப்புறம் 2 வேளை திறந்து விட்றானுங்க, அதில் போயிட்டு அதை கழுவிக்கிறானுங்க. ஒரு தாசன் மாதிரி துண்டு கட்டிட்டு போய் குளிக்கிறதா இருக்குது, வேறு இடத்துல வெளியாகி போய் குளிக்கணும். அப்புறம் 2 வேளை திறந்து விடுவானுங்க, அதுக்கப்புறம் 2வது அடைச்சி போட்டுருவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ்காரன் மக்களை கொடுமை பண்ணுறதுக்காக அவன் வந்து சொந்த அரசாங்கம் கிடையாது, அவன் வந்து செஞ்சுருந்தான் அந்த காலத்தில் ஒரு 170 வருஷத்தில். இப்போ உலகம் முன்னேறி விண்வெளிக்கே ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கானுங்க. இந்த அரசாங்கம் வந்து எவ்வளோக்கு கேவலமாக இருக்கான்னு அது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, ஆனால் என்னோட வீக்னஸ் என்னென்னா, ரொம்ப ரொம்ப கூட மாதிரி ஒரு நாத்தம்னா எனக்கு வந்து வாந்தி வந்துடும். அதனால என்னாலலாம் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, அவனுங்க கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பீனட் பட்டு கப்பில் 2 கப்பில் கழுவிடுறானுங்க. எப்படி செய்கிறானுங்கன்னு எனக்கு தெரியலை. ஓகேவா, அந்த அந்த எனக்கு ஒரு கல்ச்சுரல் ஷாக்காக போயிடுச்சு. ஓகே, ரொம்ப அந்த இடமே ஒரே வாடை. ஓகே, அந்த பிளாக்கே ஒரே வாடையாகவே இருக்குது 24 hours. ஓகே, இந்த அரசாங்கம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மனித உரிமை மீறல். ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. என்னால் இப்படி நடத்துகிறான சொந்த அரசாங்கம் மக்களை எவ்வளோக்கு பின்னாடி இருக்குது இந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னால் மக்களை இந்த நாடு இப்படி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு என்னால் முடியல அந்த சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், சாப்பாடை குறைச்சிட்டேன். 3 நாளைக்கு ஒரு வேளைலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அவனுக்கு கொடுக்குற சாப்பாடு இல்லை. எதுக்குன்னா வந்து டாய்லெட்டு குறவா போகலாம், ப்ரெஷர் ரொம்ப இருக்காது அப்படி சொல்லிட்டு எங்கேனாச்சும் அந்த பிளாக்ல இருந்து வெளியாகிறதுக்கு என்றைக்காவது ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா ஒரு 2 weeks 3 weeks ஒன்ஸ் அங்கே எங்கேனாச்சும் டாய்லெட்
கொஞ்சம் தண்ணி உள்ள வசதி உள்ள டாய்லெட் இருந்துச்சுன்னா அங்கே போகிறது மாதிரி. ஓகே, அவ்வளோதான் நான் சர்வைவ் பண்ணது இந்த 1.5 மாதத்தை. இப்படி தான் நான் சர்வைவ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்லேருந்து காசு ஆன்லைன்லேயும் இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடலை, எந்த பொருளும் வாங்க முடியல. ஓகே, 1.5 மாதத்துக்கிட்ட நான் பல்லே விளக்கலை. ஓகே, எனக்கு என்னோட ஸ்டைல் என்னென்னா, யாராவது ஹெல்ப் கொடுத்தா தான் நான் எடுத்துக்குவேன். யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், கையேந்தி நிற்க மாட்டேன். இருந்தால் பாய்ப்பேன், இல்லைன்னா அப்படியே இருந்துருவேன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, நான் சொல்லிட்டு தான் போனேன், அடுத்தது கண்டிப்பாக எனக்கு ஜெயிலில் போடுற நிலமை வந்துருச்சுன்னா எங்கள் அக்கா வந்து ஹெல்ப் கேட்பாங்க, டொனேஷன் பண்ணுங்க என்னை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு. அங்கே விதி என்ன சூழ்ச்சி பண்ணிருச்சுன்னா, எங்கள் அக்காவுக்கு சீக்கு வந்துட்டு அவங்களால டொனேஷன் கேட்குற நிலைமையில் அவங்க இல்லை. ஓகே, ஸோ விதி என்ன பண்ணிடுச்சுன்னா, ஹெல்ப்பும் கேட்க முடியாமல் பண்ணிடுச்சு. எங்கள் அக்கா தான் ஒரே ஒரு மீடியம் வெளியில் சொல்கிறதுக்கும் அக்கா நம்பர் கொடுத்த அந்த டொனேஷன் தேடி தேவைப்படுற காசை வச்சு என்னை வந்து ஜெயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு. அங்கேயும் ஒரு லாக் போட்டுருச்சு விதி. ஓகே, நான் வந்து எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் சரியில்லாதனால மக்கள்கிட்டையும் உதவி கேட்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் நான் நோ கமெண்ட்லாம், மக்களை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது, உதவி செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா உதவி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு விதி. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஜெயிலில். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில 11ஆம் தேதி 9ஆம் மாதம் நான் ராவ் கேஸ்க்கு எங்கள் அக்கா வந்து வெளியிலேருந்து சில கால்லாம் பண்ணி கோர்ட்டுக்கிட்ட சொன்னதுனால கூட்டிகிட்டு போனானுங்க. ஓகேவா, கூட்டிகிட்டு போனானுங்க கோர்ட்டுக்கு. அந்த கேஸை வந்து நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். நோட்டீஸ் பர்மோனன்லாம் ஃபைல் பண்ணி எவிடன்ஸ்லாம் எடுத்து கூட ஃபைட் பண்ணலாம், அரசாங்கத்துக்கிட்டே இந்த ஆதாரம் எடுத்து இந்த பட்ஜெட்லாம் எவ்வளோ நியாயம் இல்லாமல் பிரிக்கப்படுது, அப்புறம் சில அரசியல்வாதிகளே இதுக்கு வந்து சம உரிமைக்கெல்லாம் ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களாம் இந்த கேஸுக்கு விட்னஸாக கூப்பிடலாம், கோர்ட்டுக்கு கூப்பிட்டு அவங்களையும் வந்து ஒரு ஒரு வாக்குமூலம் கொடுக்க சொல்லுவோம், இந்த இந்த சம உரிமை எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். என்னை ஜெயிலில் அடைச்சதுனால என்னால் ஒன்றும் கம்ப்யூட்டரில் டாக்குமெண்ட் செய்ய முடியாது, எதையுமே கேஸை மூவ் பண்ண முடியாது. அப்போ வந்து அட்லீஸ்ட் கேஸை சீக்கிரமாக முடிச்சு தண்டனைனாச்சும் வாங்கி அந்த ஜெயில் டேர்ம்னாச்சும் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் ஜட்ஜிக்கிட்ட நான் கடைசியாக நான் நோட்டீஸ் பர்மோன்லாம் எதுவுமே ஃபைல் பண்ணல, நான் இதுக்கு முன்னுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி. ஏன்னா என்னை வந்து போய் சொல்லி ரேமானில் அடைச்சிட்டானுங்க சதி பண்ணி அப்படி சொல்லிட்டேன். ஸோ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு நான் மனசில் சம உரிமையை நான் எதுக்கு அந்த வீடியோஸ்லாம் போட்டேன், ஏன் சம உரிமையை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன், எப்படி சட்ட வழியில் மாற்றுறது நினைக்கிறேன், எனக்கு எந்த கட்ட எண்ணமும் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா ப்ளெயினாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு அந்த ஜட்ஜிக்கு ஒரு அளவுக்கு மனசு வந்து ஒரு அளவுக்கு இறக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் மேலே. நான் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணோடனே அந்த ஜட்ஜி தண்ணி குடிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா பொதுவாக யார்ட்டையும் அப்படி கேட்க மாட்டாங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஜட்ஜிங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு யாருக்குன்னா தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டதை நான் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு வேளை நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஜட்ஜி ஒரு இன்னசென்ட்டை கூப்பிட்டு வந்து இப்படி கேஸை நடத்துகிறானுங்கன்னு தோணியிருக்கும் போல அந்த ஜட்ஜிக்கு. தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டாங்க நான் ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறப்போ. நான் வேணான்னு சொல்லியும் போலீஸ்கிட்ட கொடுத்து போலீஸ் பின்னாடியே எடுத்துகிட்டு வந்து தண்ணியை பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிக்கிறியான்னு திருப்பி கேட்டப்போ நான் வாங்கி குடிச்சிருந்தேன். ஓகே, ஸோ அதோட தீர்ப்பு வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் இப்பயே தீர்ப்பு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நான் டாக்குமெண்ட்லாம் ஃபைல் பண்ண முடியாது, என்னை ஜெயிலில் அடிச்சிட்டாங்கன்னு. இருந்தாலும் ஜட்ஜி இல்லை, பை ப்ரொசீஜர் நீ டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணணும், ஊஜான் பர்தூலிஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க. நீ பேனில் எழுதினாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஜெயில் ஆஃபீஸர்கிட்ட பேப்பர் பேன் கேட்டு எழுதி அனுப்பினாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். சொன்னாங்க ஜட்ஜி. அப்போ வந்து ஜட்ஜி கொடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 தேதி 11ஆம் மாதம் இந்த வருஷம் வந்து தீர்ப்பு வரப்போகுது, இன்னும் 2 மாதத்தில். ஓகே, இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுற அட்டகாசம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜி ஒன்று போய் பேசியா பிடிச்சிருக்கோ இல்லையா எனக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லைனா ஜட்ஜை மாற்றியாவது தண்டனை கொடுப்பானுங்க. ஓகே, தண்டனை கிடைக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, தண்டனை கொடுப்பானுங்க. அப்போ அந்த கேஸோட மேக்ஸிமம் தண்டனை பார்த்தீங்கன்னா 50,000 வெள்ளி. ஓகே, 50,000 வெள்ளி சேர்ந்துருச்சுன்னா நான் ரொம்ப சேஃபான ஜோனில் இருப்பேன். ஓகே, அப்படி மிச்ச காசு இருந்தால் நம்ம மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட், அதுக்கு அந்த ஃபண்ட் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். வெப்சைட்டோட வெப் ஹோஸ்டிங்கு, அதுக்கு தேவைப்படுற டிவைஸு, அப்புறம்
வேறு வேறு செலவு, ஓகே, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு, ஓகே, அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான செலவு அந்த மாதிரிலாம் வந்து இப்போ பார்க்குறதுக்கும் மிச்ச காசு இருந்தால் வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி டொனேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மேபேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் டொனேட் பண்ணலாம். அந்த ஸ்லைடில் உள்ளது முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அக்கௌண்ட் நம்பர்லாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிணையம் கேஸ் வந்து திருப்பவும் வந்து 26ஆம் தேதி 9ஆம் மாதம் டேட் செட் பண்ணியிருந்தானுங்க. ஓகே, அப்போ நான் கேஸுக்கு போயிட்டேன். அப்போ லாக்அப்பில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா கோர்ட்டுக்கு ஏற்றுறதுக்கு பண்ண மக்காமாவோட லாக்அப்பில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அங்கேயும் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே என்ன ஒரு அநியாயம் நடக்குதுன்னா, என்னது, அதாவது ட்ராக் அடிக்கலாம் பிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. ஓகே, இது ஒரு குழப்பமான ஒரு நாடு இது. ட்ராக் அடிக்கலாம் பிடிக்கிறோன்னு சொல்லி போலீஸ்காரன் பிடிச்சிட்டு வந்துடுறான். ஓகே, அங்கே என்ன சதி பண்ணுறானுங்கன்னா பிளாஞ்சான்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறானுங்க. அதாவது ஒரு ட்ராக் அடிக்கு வந்து ட்ராக்கை சாப்பிட்டான்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறானோ எப்படியோ சாப்பிட்டா, எப்படியோ அவனுக்கு தான் தெரியும் எப்படி சாப்பிட்றானுங்க, என்னமோ இசாப்னு சொல்லுவானுங்க, நெருப்பு வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணுறானுங்க அந்த கிறுக்கனுங்க. எப்படியோ அவன் உடம்புக்குள்ளே ட்ராக் எடுத்துட்டான்னு வச்சுக்கோமே, அதை வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறானுங்க போலீஸு. ஓகே, அப்போ யூரினில் வந்து அது காட்டி கொடுக்கல, அவனுங்க டெஸ்டர் வந்து காட்டி கொடுக்குது இந்த ட்ராக் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ்காரன் பிடிக்கிறான். ஓகே, இது சட்டத்தில் எப்படி இருக்குன்னா, ட்ராக் அடிக்கு வந்து பூசாட்டுக்கு அனுப்பணும். பூசாட்டு வந்து ஜெயில் மாதிரி இருக்காதான், 6 வேளை சாப்பாடு கொடுப்பாங்களா, அடைச்சி தான் வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நடமாறலாம், வெளியில் நடக்கலாம், டிவி பார்க்கலாம், கொஞ்சம் நல்ல சாப்பாடு, 6 வேளை சாப்பாடு. அப்புறம் வந்து அவங்கள வந்து திருத்துறதுக்கான முயற்சி தான் வந்து பூசாட்டில் நடக்குது. இந்த நாட்டில் வந்து இப்போ ஒரு பூசாட்டும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லை குறைச்சிட்டானுங்களா என்னன்னு தெரியல, யாரும் பூசாட்டுக்கு அனுப்புறதில்லை. அப்போது யூரின் கேஸ் இருந்தால் இப்போ நம்ம வந்து ஒரு பேஷண்டாக ட்ரீட் பண்ண சொல்லிட்டு பிளாஞ்சான்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னா, அவங்க ட்ராக்கை சாப்பிட்டவங்க கிட்ட ஒரு கொஞ்சம் ட்ராக்கை இவனுங்களே கொடுக்குறானுங்களா போலீஸ்காரனுங்க. இது வந்து முந்தைய நான் அந்த ரொம்ப வருஷ காலமாக இது நடந்துகிட்டு இருக்குது. அது பின்னாங்கள ஒரு கூட நடக்குது போல். யார்கிட்ட கேட்டாலும் யூரின் தான் என்ன பண்ணுச்சு, பிளாஞ்சா அவன் தான் கொடுத்தான் என்கிட்ட, ஒத்துக்கலனா வந்து கேஸை இழுத்து அடிப்பானுங்க, எனக்கு ஒரு கூட காசு தான், ஒத்துக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ட்ராக்கை கொடுத்து அவங்கள ஜெயிலுக்குள்ளேயே தள்ளுறானுங்க. ஓகே, அப்போ ஏன்னா ட்ராக் வச்சுருந்தா முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். வெறும் ட்ராக்கை எடுத்திருந்தா ட்ராக் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பூசாட்டுக்கு அனுப்பி அவனை நல்லவனாக மாற்றணுமா. அப்போ இந்த கிறுக்கு பிடிச்ச அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, பூசாட்டெலாம் அடைச்சிருச்சு. ஓகே, எல்லாம் ஊழல் பண்ணி தின்னுட்டானுங்க போல, பூசாட்டு இல்லை. ஓகே, அதாவது ட்ராக் அடிக்க திருத்துறதுக்கான வழி இல்லை. ஓகே, அவனுங்க ஜெயிலில் போட்டு அடைச்சாலும் அவனுக்கு திருந்த மாட்டுறாங்க. 3 வேளை சாப்பாடு கூட நான் நல்லா தின்னு போட்டு இவனுங்க பண்ணுற ஜெயில் ஆஃபீஸர்லாம் கொடுக்குற டோர்ச்சர்லாம் பார்த்தா அவன் ஒன்று மிருக மாதிரி மாறிடுறானுங்க. ஓகே, நான் போயிட்டு அடிப்பேன், ட்ராக் அடிப்பேன்னு தான் அவனுக்கு சொல்கிறானுங்க. ட்ராக்கில் இது அங்கே உட்காந்துக்கிட்டு ஜெயிலில் உட்காந்துட்டே சொல்கிறாங்க, நான் வெளியாகணுன்னே அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏன்னா திருத்துற ப்ராசஸ் சரியான முறையில் அங்கே நடக்கலை. ஓகே, அவங்கள ஒரு மிருக மாதிரி மாற்றி விட்டுறானுங்க ட்ராக் அடிக்கலாம். ஓகே, அப்போ ஒன்றும் பெரிய குழப்பம் என்னென்னா, இந்த பிளாஞ்சான ஒரு கிறுக்கு வேலை பண்ணுறானுங்களா, சதி பண்ணுறானுங்களா, இதையும் தாண்டி இன்னொரு நார வேலைன்னா இந்த லாக்அப்பில் இவனுங்க தான் விற்கிறானுங்களாம். அந்த புயலைன்னா சிகரெட் செய்யறதுக்கு இவனுங்க என்ன விற்கிறானுங்க, அந்த வெத்தலையெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்களா, அந்த புயலையை கொஞ்சம் ஒரு பேக்கெட்டை வந்து பெரிய விலைக்கு விற்கிறானுங்க அவனுங்க. அந்த ஜெயிலில் அந்த என்ன சொல்கிறது, ஜெயிலேருந்து கேஸுக்கு 2வது வர்றவங்க, அதாவது ரேமாண்டில் உள்ளவங்களோட கேஸ் வந்து முடிஞ்சிருக்காது, அவங்க திருப்பி கேஸ் முடிகிற வரைக்கும் அவனுங்க வந்து கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ஜெயிலுக்கு வரப்போ அந்த லாக்அப்பில் கொஞ்ச நேரம் அந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் வச்சுருக்கிறாங்களா, அப்போ தான் அவன் அந்த சேல்ஸை பண்ணிடுறானா. நான் கண்ணால் பார்க்கலனாலும் அங்கே எல்லா ஜெயில் கைதிகளும் இதை தான் சொல்கிறானுங்க, போலீஸ்காரன் தான் கொடுப்பான்னு சொல்லிட்டு. ஓகே, அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த லாக்அப் இடத்துக்கு போலீஸ்காரனை தவிர எந்த பப்ளிக்கும் வர முடியாது. அங்கே போலீஸ்காரனும் அந்த லாக்அப்பில் அடைச்சிருக்க கைதி மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாமல் அந்த கைதிங்க கிட்ட எப்படி ட்ராக்ஸும் அந்த புயலையும் வந்துச்சு, அதான் கேள்வி. அப்போ ஏன்னா என்னை வந்து கேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானுங்க, தனியாக வேறு டைமில் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அப்போ அந்த போலீஸ்காரன் வந்து கொடுத்ததை நான் பார்க்கல. இருந்தாலும் கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல போலீஸ்காரனுங்க மட்டும்தான் இருக்க முடியும், கைதிங்கள்லாம் வந்து லாக்அப்பில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட ட்ராக்ஸ் இல்லை, இது புயலை இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி அவங்க கைக்கு எல்லாம் வந்தது? ஓகே, எப்பெல்லாம் கோர்ட்டுக்கு ஏறிட்டு 2வது ஜெயிலுக்கு வரானுங்களோ நிறையா தூக்கிட்டு வரானுங்க. அங்கே வந்து இஷ்டத்துக்கு
அதாவது ஜெயில் ஆஃபீஸர் பார்க்காத டைமில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிக்கிறானுங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, நீ ட்ராக் அடிக்க பிடிக்கிறனா, ஒழிக்கிறதுக்கு பிடிக்கிறனா, நீ தான்டா வித்துக்கிட்டு இருக்க, நீ வேற வித்துக்கிட்டு இருக்கடா அவங்ககிட்ட. அப்போ உங்களோட டோட்டல் நோக்கம் என்னடா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கிறுக்குத்தனமா இல்லை? அப்போ இந்த நாடு எதை தான் நோக்கி போயிட்டு இருக்குது? உருப்படுமா அந்த நாடு? என்னைய கேட்டா இவனுங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து இந்த அதிகாரத்தில் மக்கள் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் தெரியுறோம் போல. எதையாவது நோண்டி விடுவோம், அவனுங்களை பிடுங்கி தின்னுவோன்னு சொல்லிட்டு. நாடை வந்து அனுவார் ரொம்ப பேசினா நாட்டை திருத்துறன்னு அதே லெவல் குப்பையாக தான் இருக்கு. ஓகே, இந்த சம்பவத்தில் நான் என்ன பாதிக்கப்பட்டேன்னா, நான் போலீஸ்காரன் ஒருத்தவங்களா லாக்அப்ல அனுப்புகிறப்போ செக் பண்ணி பெரிய ப்ரொசீஜர்லாம் செக் பண்ணுவானுங்க. அவன் தான் அப்புறம் ட்ராக் கொடுக்க போகிறான், எல்லாம் செக் பண்ணுறானுங்க பாக்கெட்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் தான் ஒரு லேப்டாப் பேக்கில் டாக்குமெண்ட்லாம் வேறு வச்சுருந்தேன்னா, பெரிய பேக் வச்சுருக்கேன், இதை வெளியில் போய் வெயின்னு சொன்னான். இந்த வெளியில் மின்னுக்கு ஒரு 50 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு 20 மீட்டர் வச்சுக்கலாம், மின்னுக்கு அந்த போலீஸுங்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்து லாக்அப்பில் நொலன்னு அந்த சேலுக்குள்ளே நொலன்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன், கேஸ் டாக்குமெண்ட் இருக்குது, நாங்கள் வைக்கிறது பிரச்சனை இல்லை, ரெண்டாவது கொடுப்பீங்களா, நான் கேஸுக்கு எடுத்து போகிறேன் கேட்டாப்பா அவன்கிட்ட. மின்னுக்குள்ளே ஆஃபீஸர்கிட்டே கேளு அப்படி தான் சொன்னான். ஓகே, உறுதியாக சொல்லலை, நீ எடுத்துகிட்டு போகலான்னு அவன் சொல்லலை. அப்போ நான் என்ன பண்ணேன், மின்னுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்கிற கட்டி அந்த மின்னுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் வந்துருச்சு, அவன் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ நான் வெயிட் பண்ணணுமா இல்லையா, அவன்கிட்ட ஒரு முடிவை கேட்டுட்டு நான் வச்சுட்ட பிறகு கொடுப்பீங்களாடா, கேஸ் நடக்க போகுதுடா, கேஸ் ஹியரிங்டான்னு சொல்கிறதுக்கு. அதுக்கிட்டே அவன் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டான். நான் வெயிட் பண்ணிட்டேன். இவன் ஒரு 20 மீட்டர்ஸுக்கு இங்கே நின்றுக்கிட்டு, நீ சீக்கிரம் வர போறியா இல்லையா, லாக்அப்பில் வந்து நுழைய போறியா இல்லையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்கிறேன், நில்லுடா, இவன்கிட்ட கேட்டுட்டு வர்றேங்கன்னு சொல்கிறது அவனுக்கு விளக்க மாட்டேங்குது. அவன் வந்து போலீஸ்ன்ற ஈகோவை காமிக்கிறான். இப்போ நீ வரேன்னு ஃபோர்ஸ் பண்ணுறான், தடிக்காத ஸ்டூடெண்ட் மாதிரி. அப்போ எனக்கும் அவனுக்கும் ஒரு அர்கியூமெண்ட் வந்துருச்சு அந்த இடத்துல. அப்போ இந்த கைதிகளுக்கு, லாக்அப்பில் இருக்கிற கைதிகளுக்கு என்ன மன வருத்தனா, நான் போலீஸ்காரன்ட்ட திடீர்னு இப்படி அர்கியூ பண்ணுறதுனால அவன் உள்ளுக்கு சண்டை கொடுக்குறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு நினச்சி, போலீஸ்கிட்டே சண்டை கொடுக்குறவன் இருக்கிறான்னு நினச்சி பயந்து போய் ட்ராக்கும் பாயிலையும் கொடுக்காம போயிட்டா அந்த அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அவனுக்கு எதுவுமே அடிக்க இருக்காது. அந்த கடுப்பில் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, என்னையை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு 5 பேருக்கிட்ட சேர்ந்து அங்கங்கே என்னை குத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே இப்போ நல்லா கேமரா தெரியுதான்னு தெரியல, இங்கே கொஞ்சம் வீங்கி போச்சு, இங்கே நெத்திக்கிட்ட ரத்தம் வந்துருச்சு, மண்டையில் ஒரு 3-4 இடத்துல வீங்கிருச்சு. ஓகேவா? அப்போ நானும் வந்து நோ கமெண்ட்லா, அந்த கிறுக்கணவங்களோட தேவை வேற. ஓகே, அவனுங்களோட பிரச்சனை அது. ட்ராக்கும் இது கிடைக்கலன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணு. அப்போ நானும் வந்து என்ன தான் பண்ணுறது இந்த கிறுக்கணுங்கன்னு தெரியாமல் அப்படியே இருந்துட்டேன். இது வழியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள்கிட்ட சொல்கிற மெசேஜ் என்னென்னா, ஆக்சுவலி அதெல்லாம் வந்து கிரிமினல்ஸ்க்குன்னு உள்ளது, இந்த ஜெயிலு, இந்த லாக்அப் அதெல்லாம். ஓகே, அரசாங்கம் தன் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட அதாவது அவனுங்க தப்பை எகெயின்ஸ்ட் பண்ணாமல் எங்கெல்லாம் அடக்கிட்டா மக்களை வந்து அவனுங்க வந்து ஈஸியாக ஏமாத்தலாம். அதுக்கு தான் அவன் வந்து எங்களை மாதிரி இன்னசென்ட்டையும் அவன் வந்து சட்டத்தை மின்னுக்கு குற்றவாளியாக காமிச்சு எங்களை உள்ளுக்கு தள்ள பார்க்குறான். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம உள்ளுக்கு போகிறப்ப நிறைய ஆபத்து இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள கிரிமினல்ஸோட மைண்ட் செட் வேறு. ஓகே, அவனுங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்குவானுங்க, ஒரு சாப்பாட்டுக்கு அடிச்சுக்குவானுங்க, ஒரு ரொட்டிக்கு அடிச்சுக்குவானுங்க, இவனுக்கு அவனுக்கு கூட கொஞ்சம் சாப்பாடு கூட போயிடுச்சுன்னா அடிச்சுக்குவானுங்க. அந்த மாதிரி அவனுக்கு மைண்ட் செட்டே வேறு. அப்போ நம்மளை மாதிரி அங்கே போகிற ஆள் அந்த ஜெயிலெலாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்து. அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னுக்கே முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்து காப்பாற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு ஃபைன் கட்டல, நான் 1-2 மாதத்தில் நான் ஜெயிலில் அடைச்சி வச்சுருவானுங்க. ஃபைன் கட்டலாம் கன்ஃபார்ம் ஜெயில் தான். ஸோ அப்போ போகிறப்ப நிறைய ரிஸ்க் இருக்குது, உயிரெலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கிறது ஆளை, இந்த மாதிரி சம்பவம்லாம். ஓகே, இன்னொன்று வந்து நான் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கப்போ ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக். ஒரு வயசானவர், ஒரு 50 வயசுக்கு கூட இருக்கும், மணி விடிகாலையில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் ஹெல்ப் கேட்குறாரு, நெஞ்சு ரொம்ப வலிக்குது, சார்ஜனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் கத்துறாங்க, ஒரு 2-3 பேர் கத்துறாங்க, சார்ஜன் வாங்க வாங்கன்னு. ஒரு இருட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க மற்றவங்களாம், அதனால அவன் ரொம்ப கத்தாமல் ஒரு அளவுக்கு கூப்பிடுறாங்க. அவனுங்க இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க போல, வரையே இல்லை. ஓகே, அப்போ ஒன்றும் செய்ய முடியாமல் விடிகாலையில் இறந்து கிடக்கிறாரு ரூமில் மனுஷன். நெஞ்சு வலியில் துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மணி ஒரு 3-4 இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஒரு மணி 6 மணிக்கெல்லாம் இறந்து கிடக்குறாரு ரூம்ல. ஓகேவா? அப்ப ஒரு 6:30 மணிக்கு கத்துறாங்க எல்லாரும், கண்டுபிடிச்சிட்டாங்க பாடி செத்து போய் இருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சாஜன்னு அவ்வளோ நேரம் கத்தி தான் வரான். சாஜன் ஒருத்தன் தூங்கி ஏஞ்சிட்டு வரான் போல, யூனிஃபார்ம் கூட போடலை, அப்படியே மூஞ்செல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வரான், நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு வரான் போல. ஓகேவா? அப்புறம் பணமாக தூக்கிட்டு போனாங்க. ஓகே, ஸோ அதனால ரொம்ப ரிஸ்கி இந்த மாதிரி ஜெயிலுக்கெலாம் போகிறது. ஓகே, ஏன்னா போராடுறதுக்கு ஆள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ஒரு போராளியெல்லாம் மக்கள் வந்து ஜெயிலுக்கு விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச பங்கை செஞ்சு காப்பாற்றிடணும், வெளியில் வச்சுருக்கணும் போராடுறவங்களாம். அப்போ தான் வந்து தொடர்ந்து அவங்க போராட முடியும். ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் நியாயம் வாங்கி கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அது வழியாக ஓகே. அப்புறம் வந்து கேஸுக்கு ஓகே, அது வந்து ரிஸ்க் சம்மந்தமான மெசேஜ். தென் அன்னைக்கு வந்து நான் எப்படி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வந்தேன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. ஓகே, நானும் எதிர்பார்க்கல. விதி வந்து எல்லா வழியும் பிளாக் பண்ணிடுச்சு. எங்கள் அக்கா டொனேஷன் கேட்க முடியாமல் பண்ணிடுச்சு. டொனேஷனும் வரலன்னா ஜாமீன் எதுவுமே கட்ட முடியாது, ஃபைன் எதுவும் கட்ட முடியாது, உளுக்கே தான் இருக்கணும் ஜெயிலுக்குள்ளேயே தண்டனை முடிவு வரைக்கும். அப்போ அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் நடந்தது. 26ஆம் தேதி 9ஆம் மாதம் கோர்ட்டுக்கு போயிட்டேன். கோர்ட்டுக்கு போனோடனே என்ன பிளான் பண்ணியிருக்கிறானுங்கன்னா, கேஸை ஒன்றும் இழுத்து அடிப்போம்னு சொல்லி போஸ்ட்போன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு வச்சுருந்தானுங்க. ஏன்னா உள்ளுக்கே ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருந்தா ஒரு ஸ்டேஜில் நான் வந்து குற்றத்தை ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த செக்ஷனோட மேக்சிமம் ஜெயில் தண்டனை 1 வருஷம் தான். இப்போ லீவை கழிச்சிட்டா 8 மாதம் தண்டனை தான் இருக்கும். ஃபைன் 50,000 வரைக்கும் போவோம். ஜெயில் தண்டனை பார்த்தா அந்த கேஸுக்கு 1 வருஷம் தான் மேக்சிமம் தண்டனை. லீவை கழிச்சா 8 மாதம் தான் ஜெயிலில் இருப்பேன். அப்போ நான் ஆல்ரெடி 1.5 மாதம் வந்து ஜெயிலில் இருந்துட்டு அவனுக்கு கேஸை போஸ்ட்போன் நவுத்திக்கிட்டே வந்தானுங்களா. 8 மாதத்தை தாண்டின பிறகு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துடும், என்னடா தண்டனை காலமே முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே ஜெயிலில் இருக்கோம், சும்மாவே ஒத்துக்கிட்டு சரிடா நான் தப்பு தான்டா வீடியோ போட்டது, ஸ்கேமரில் நீ ஏமாத்தினதுன்னு நான் சொல்றது நான் தப்புன்னு சொல்லிட்டேன்னா கூட நான் வெளியே விட்டுருவானுங்க. அவன் தப்பை ஒத்துக்கிறத தண்டனை கொடுப்பாங்க. தண்டனை கொடுத்தது வந்து இந்த பிடிச்சி நாள் நான் ஜெயிலுக்கு போனேன்னா அந்த ஜாமீன் கட்ட முடியும். அந்த டேட்லேருந்து, அதாவது 13ஆம் தேதி 8ஆம் மாதத்துலேருந்து டேட்டை கணக்கு பண்ணி தண்டனை முடிஞ்சிடும். ஓகே, அந்த ஐடியாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா கேஸை ஃபைட் பண்ண, ஏன்னா அது ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கம்ப்ளைண்ட். அந்த அதில் வீடியோவில் ரிவீல் பண்ணது பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், நிறைய டிபார்ட்மெண்ட் அதை உள்ளுக்கு இழுத்துரும். ஈவன் பேங்க் நகர், கேபிடிஎன் கேக்கு, அது ரொம்ப ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஸ்கேமர் கேஸுக்குள்ள நுழைஞ்சா நிறைய டிபார்ட்மெண்ட், அதுக்கு மேலே மினிஸ்டர் எவனாச்சும் எங்கெங்கே லிங்க் இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகே, அப்போ அது ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸுனால அவனுங்க கண்டிப்பாக என் வாயிலேருந்து ஒத்துக்கிட்டா அந்த ஜட்ஜி தப்பிச்சுக்குவான். நானே ஒத்துக்கிட்டேன்னா, ஆமாடா ஜட்ஜி நான் தப்பு தான்டா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியாகிறதுக்காக, நான் ஃப்ரீ ஆகிறதுக்காக அப்படி சொல்லிட்டேன்னா அப்போ ஜட்ஜி தப்பிச்சிருவான். ஓகே, அதுக்கப்புறம் நான் அந்த கம்ப்ளைண்ட் ரீஓப்பன் பண்ணக்கூடிய ஜட்ஜை நான் தப்பு சொல்ல முடியாது, ஆமாம் ஒத்துக்கிட்டா நான் தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு போயிடும். ஓகேவா? அப்போது அன்னைக்கு போஸ்ட்போன் எப்படி பண்ண பார்க்குறாங்க, டிபிபி வரல, இந்த கேஸை நடத்த வேண்டிய டிபிபி வரல, இன்னொரு டிபிபி வந்து சொல்லுது இந்த கேஸை வாதாடிட்டு இருக்க டிபிபி இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுது. ஓகே, அப்போ நான் கோர்ட்டுக்கிட்ட, ஏன்னா இதுக்கு முன்னுக்குள்ள ஜட்ஜுக்கிட்ட சொல்லிட்டேன், இது 4 வருஷமா அந்த கேஸ் இழுத்தடிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு தடவை போலீஸ்காரன் வரல, இதே மாதிரி இப்போ வராமல் இவனுங்க என்ன பண்ணாங்க, போஸ்ட்போன்னு 4 வருஷமாச்சு. பாதி கேஸ் கூட அவனுங்க முடிக்கல. இந்த பினாங் கேஸ், ஜார்ஜ் டவுனில் நடந்த கேஸை வந்து பாதி கேஸ் கூட முடிக்கல அவனுங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 1வது கோர்ட்லேருந்து 2வது கோர்ட்டுக்கிட்ட ஜட்ஜுக்கிட்ட கேஸ் வரப்போ அந்த போலீஸ்காரன் வராதனால நான் சொல்லிட்டேன், இந்த கேஸ் இவனுங்க வராமல் இந்த மாதிரியே போஸ்ட்போன் சொல்லி 4 வருஷம் ஆக்கிட்டானுங்கன்னு நான் சொன்னப்போ, இந்த கேஸை பாங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த ஜட்ஜி கடைசியாக டிபிபி ஒரே ஒரு டேட் தான் அவனுக்கு கொடுக்க முடியும், இந்த கேஸை முடிச்சா அவரை நீன்னு சொல்லிட்டு கடைசி டேட்டு கொடுத்தாச்சு. அப்போ கடைசி டேட்டு கொடுத்தப்ப இப்போ டிபிபி வரலன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணுறப்ப நான் வந்து புது ஜட்ஜுக்கிட்ட பூந்துட்டேன். ஓகே, அங்கே இன்னொரு மாற்றமும் நினச்சி இதையும் சொல்லிடுறேன். இந்த கேஸ் வந்து செஞ்சு விட்டானுங்க 2 ஜட்ஜி, ஒருத்தன் வாரண்ட் தக்காபலியாக்குனா, இன்னொருத்தன் வந்து கேஸ்லேருந்து நீக்கப்பட்ட ஜட்ஜி வந்து இந்த என்னோட ஜாமீனை கூட்டி விட்டு என்னை உழுக்கு தரனால இவனுங்க 2 பேர்த்தையுமே சேம் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க. என்னை இந்த சம்பவத்தில் என்னை செஞ்சு விட்டானுங்களா. அப்போ அரசாங்கத்துக்கு என்னோட நம்பிக்கை, இந்த அரசாங்கம், இந்த கேடுகட்ட அரசாங்கம் எப்படி வேலை செய்யணும்னா, எவெல்லாம் அநியாயம் பண்ணுறானோ, இந்த அரசாங்கத்துக்காக மக்களை போட்டு மிதிக்கிறானோ அந்த அதிகாரிக்கெல்லாம் பதவி தான் ஏறுது தவிர நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அவன் மேலே ஆக்ஷன் இருக்காது.
அப்போ என்னோட நம்பிக்கை என்னன்னா 2 ஜட்ஜுக்கும் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு போல. ஓகே, என்னை செஞ்சு விட்டதுக்காக 2 ஜட்ஜும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் 2 புது ஜட்ஜை எடுத்து வந்து வச்சுட்டானுங்க. அப்போ நான் இந்த தடவை போகிறது, போன தடவை இந்த கேஸை கடைசியாக ஒரே ஒரு டேட்லேயே முடிக்கணும்னு சொன்ன ஜட்ஜும் இல்லை. இப்போ புது ஜட்ஜினால அவங்க ஒன்றும் இழுக்கிறதுக்கு ஒரு ட்ராமா ஓடிக்கிட்டு இருக்குது, டிபிபி வரலன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த புது ஜட்ஜுக்கிட்ட இந்த கேஸை இன்னைக்கு டிஎன்ஏ பண்ணுங்க அப்படின்னா வந்து கேஸ் புவாங்க ஆயிரும், ஜாமீன் காசை திருப்பி கொடுக்கணும். அப்போ வந்து நான் கேட்குறேன், என்ன காரணத்துக்காக நான் இதை கேட்குறேன்னு விளக்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் இவனுக்கு எவ்வளோக்கு டிலே பண்ணானுங்க, முன்னுக்குள்ள ஜட்ஜி என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாரு, எல்லாத்தையும் நான் வந்து விளக்கப்படுத்தி சொல்லிட்ட பிறகு இதனால நான் இப்போ ஜெயிலே போட்டுட்டானுங்க என்னை சதி பண்ணி. இந்த நேரத்தில் இவனுக்கு வரல, ஜெயிலில் வச்சுட்டு போஸ்ட்போன் பண்ணால் என்ன அர்த்தம்? அதனால முன்னுக்கே சொன்ன ஜட்ஜோட ஆர்டர் படி அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். கடைசி டேட்டு இன்னைக்கு முடிக்கலைன்னா முடிச்சு விட்ருங்க, கேஸை புவாங் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து டிபிபி இந்த வேற ஒரு கேஸ்லாம் வாதாட இன்னொரு டிபிபி வந்துச்சுல, என்னோட கேஸை வாதாடுற டிபிபி இன்னைக்கு வரலன்னு அது வந்து கொஞ்ச நேரம் கேஸை தங்குவ பண்ண சொன்னிச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் என் கேஸை இத்தனை வருஷமாக இடையிலேருந்து ஒரு 2 வருஷமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற கடைசி டிபிபி கேஸை வாதாடி இருக்கிற டிபிபி வந்துருச்சு 5 நிமிஷத்தில். அது எப்படி? இப்போதான் சொன்னேன் வரலன்னு, அது எப்படி 5 நிமிஷம் நீ கோர்ட்டில் நிற்கிது அது? ஓகேவா? அப்போ அவனுங்க தோத்துடக்கூடாதுல்ல, ஏன்னா வரலன்னா புவாங் பண்ணி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே ஜட்ஜி கொடுத்த ஆர்டரே அதுதான், முடிச்சா அவனுக்கு கேஸா இன்னைக்கு. அப்போ வந்துட்டாங்க. அப்போ வந்து அவனுக்கு தோக்க விரும்பலை, இந்த கேஸ் அப்படி வழியாக தோத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஈகோ ஓகே டிபிபி வந்துருச்சு 5 நிமிஷத்தில். வந்துட்டு என்ன சொன்னானுங்கன்னா, ஓகே கேஸை மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2:30 மணிக்கு திருப்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கோசமாக அனுப்பி விட்டுட்டானுங்க 2வது திருப்பி லோகாப்கே. அப்போ திருப்பி கூட்டிகிட்டு வந்தானுங்க. கூட்டிகிட்டு வந்து ஓகே நான் ரெடி ஆகிட்டேன் கேஸை வாதாடுறதுக்கு. போலீஸ்காரன் புக்கிட் அமான் போலீஸ் வந்துட்டு ஆயோ கேஸை, அவன் தான் கடைசி விட்னஸ் டிபிபியோட. வந்துட்ட பிறகு நான் ரெடியாக நிற்கிறேன் வாதாடுறதுக்கு. டிபிபி என்கிட்ட கேட்குது, நீ கேஸை வந்து தொடர்ந்து வாதாட போறியா அப்படின்னு. கண்டிப்பாக வாதாட போகிறேன்னு நான் சொல்லிட்டேன் டிபிபிட்ட. ஓகே ஆஃப்கோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் வெயிட்டிங்கில் நிற்கிறப்ப ஜட்ஜி வராரு 3 மணிக்கு. அவ்வளோ நேரம் இழுத்தடிச்சு 2:30 மணி சொன்ன ஜட்ஜி 3 மணிக்கு மேலே வராரு. ஓகே ஜட்ஜி வந்து டீல் ஒரு மாதிரி ஆஃபரு. ஓகே எனக்கு ஒரு சின்ன ஆஃபரு. ஓகே இதெல்லாம் கதை ட்விஸ்ட் ஆகும் போது என்ன ஆஃபருனா, அரிடாஸ் நீ டிஎன்ஏ பண்ண சொன்ன, அதாவது இந்த கேஸ்லேருந்து உன்னை பேபாஸ் பண்ணுறதுக்கு நீ என்கிட்ட கேட்குற. ஓகே அதாவது இந்த கேஸோட டிபிபி வரலன்னு சொல்லி நீ கேட்ட, டிபிபி இப்போ வந்துட்டாங்க. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் நினச்சா உன்னை இன்னைக்கே நான் பேபாஸ் பண்ண முடியும். ஆனால் நீ ஒன்று தான் செய்யணும், இந்த கேஸில் நீ தப்பு செஞ்சிருக்கன்னு ஒத்துக்கோ. நான் நீ பேபாஸ் தானே கேட்குற, நான் இன்னைக்கு கொடுக்குறேன் உனக்கு பேபாஸ்ன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அது ஒரு ஆஃபரு எனக்கு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா ஆஃபரை கொடுத்தா நம்ம இப்படி தப்பு இல்லை நம்ம மேலே, ஆனால் ஒத்துக்கிட்டா எப்படின்னு சொல்லிட்டு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் முதல்ல. நோ அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். துவான் சயஸ் வராங்க பொஜுவாங்கன்னு ஆரம்பிச்சது தான் உடனே ஜட்ஜி என்னை நிறுத்துறாரு. நீ பொஜுவாங்கலாம் பற்றி பேசாத, நான் சொல்கிறத தெளிவாக கேளு, உனக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்னால். ஓகே நான் உனக்கு இன்னைக்கு பேபாஸ் வாங்கி தரேன். ஓகேவா? அப்போ ஆனால் ஒன்று தான், நீ ஒத்துக்கிட்டீன்னா இந்த தப்பை 1.5 மாதம் நீ வேற ஜெயிலில் இருந்துட்ட. ஒன்று நீ எவ்வளோ தான் ஜெயிலில் இருப்ப, எவ்வளோ தான் கஷ்டப்படுவ. நான் உனக்கு பேபாஸ் இன்னைக்கு நான் கொடுக்குறேன், ப்ராமிஸ் கொடுக்குறேன் நான் உனக்கு. நீ ஒத்துக்கிட்டா நான் இன்னைக்கு உன்னை காப்பாற்றிடுறேன், இன்னைக்கே நீ வெளியே போயிடலாம், பேபாஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு உள் குரல் கேட்குது, நம்ம வெளியே போய் நிறையா போராட வேண்டியது இருக்குடா. அதுதான் வந்து இப்போ கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இவனுக்கிட்டே போய் சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம தான் இதுக்கப்புறம் இவனுக்கிட்ட சண்டை போட விரும்பலையே அப்படின்னு எனக்குள்ளார ஒரு உள்குரல். நம்ம வெளியே போனான்னு நிறையா சாதிக்க முடியும், உள்ளுக்கே இருந்து சண்டை போட்டு கடைசியாக அவன் தண்டனை தான் கொடுக்க போகிறான் செய்யாத தப்புக்கு. அதனால 9 நாள் உள்ளுக்கு இருந்து கஷ்டம் தான் பட போகிறோன்னு எனக்குள்ள ஒரு உள்குரல் கேட்டதுனால ஆமாம் நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆமாம் நம்ம வெளியே போனாலும் ஒன்று நல்ல விதமாக போராடி ஒன்றும் நிறைய சாதிக்கலாம், உள்ளுக்கு இந்த என்ன தான் சாதிக்க போகிறோம், இவனுக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டானுங்க தப்புன்னு சொல்லிட்டு நான் அப்பயே ஜட்ஜிக்கிட்ட திரும்பவும் கேட்டேன், எனக்கு வாக்கு கொடுக்க முடியுமா, நான் ஒத்துக்கிட்டா இன்னைக்கு நான் பேபாஸ் ஆகுவோன்னு. ஜட்ஜி ஷுவராக சொல்கிறாரு, நான் அதை உனக்கு வாக்கு கொடுக்குறேன், இன்னைக்கு நீ பேபாஸ் ஆகுவேன், நீ ஒத்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு பேபாஸ் ஆகி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே
அதுவே அந்த கேஸை நான் ஒத்துக்கிறதுனால மக்கள் ஸ்கேமர்கிட்ட ஏமாந்த காசெல்லாம் திருப்பி வராதுன்னா நான் ஒத்துருக்க மாட்டேன். ஏன்னா அந்த கேஸை ஜெயிச்சாலும் இவனுக்கு வந்து ஸ்கேமர்கிட்ட இந்த மக்கள் ஏமாந்த காசை கொடுக்க மாட்டானுங்க, அதில் ஏமாத்தின இப்போ அதிகாரிக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டானுங்க நான் ஜெயிச்சு வெளியே வந்துட்டாலும். அப்படி இருக்கப்ப நான் இப்போ பேபாஸ் ஆகினா தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது போராட்டம் என்னது இது அரசாங்கம் புதுசாக ஃபார்ம் பண்ணியாவது காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, மக்களுக்கு என்னது நல்லது செய்யணும்னு அப்போ வெளியே வரணும், சரி அதுக்காக ஒத்துக்குவோம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, அப்போ ஜட்ஜு வாக்கு கொடுத்தனால அவனுங்க ஆமாம் சொல்கிறானுங்க, இதெல்லாம் செஞ்சுட்டேன், நீ வீடியோ போட்டு போலீஸ் அசிங்கப்படுத்திட்ட, ஒத்துக்கிறியா? சரி ஒத்துக்கிறேன். இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு 1 வருஷத்து ஜெயிலு இல்லைன்னா 50,000 வெளி ஃபைனு கிடைக்கும், ஒத்துக்கிறியா? அப்பயும் ஒத்துக்கிறேன். அதான் ஜட்ஜு தான் வாக்கு கொடுத்துட்டாரு இன்றைக்கி பேபாஸ்னு. அப்போ ஜட்ஜு வந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி டேட்டெல்லாம் கணக்கு பண்ணி எனக்கு சேஃபான ஒரு டேட்டு 45 நாள் உக்குமான். 44 நாள் இருந்துட்டேன். 45 நாள் உக்குமான்னா லீவை கழிச்சு 30 நாள் ஜெயிலில் இருந்தால் போதும், நம்ம வெளியே வந்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு 44 நாளுக்கிட்ட இருந்ததுனால ஜட்ஜி 45 நாள் தண்டனை கொடுக்குறாரு எனக்கு. ஏன்னா நான் ஷுவராக கன்ஃபார்ம் அந்த டேட்டு ஜெயிலுக்கு போய் நான் தம்புரின்னு வச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜு கொடுத்த வாக்கை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஓகே, அந்த இடத்துல ஒரு சதி வேலை. உள்ளுக்கு ஜாமீன் பேலன்ஸ் 20,000 வெளியே இருக்குது, அதை திருப்பி கவர்மெண்ட் நம்மகிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் கேஸ் முடிச்சிட்டோன்னே. ஓகே, அதெல்லாம் முழுக்க பப்ளிக்கோட டொனேஷன் காசு. அங்கே ஜட்ஜி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு வேற மாதிரி வாசிக்கிறாரு. ஓகே, 45 நாள் உக்குமான்னு அதில் நான் சொன்ன மாதிரி வெளியே வந்துடுவேன், வாங் ஜாமீனான் தெல்லா டித்தாரை பாலி அப்படின்னு ஜட்ஜி முதல்ல வளர்றப்பயே நான் ஜட்ஜிக்கிட்ட அலர்ட் பண்ணிட்டேன். Tuan ni bahagian itu saya tak faham. Wang jaminan belum lagi ditarik balik. Wang jaminan அங்கே தான் இருக்குது. அவன் அந்த சேட்டை பண்ண ஜட்ஜி இன்னொரு 10,000 வெளியே கூட்டினான் தவிர அந்த உள்ளுக்குள்ள 20,000 வெளியே அவன் டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகேவா? இந்த ஜட்ஜி சொல்கிற வார்த்தை என்னன்னா வாங் ஜாமீனா தெல்லா பூண்டி ரம்பாஸ் அப்படின்னு சொல்கிறேன். நான் கொரெக்ஷன் செஞ்சோம், நான் இவங்க கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டும் தீர்ப்பு வாசிக்கிறப்ப உக்குமான் 45 ஹரின்னு சொல்லிட்டு வாங் ஜாமீனான் தெல்லா டித்தாரை balik. Tuan saya ulang balik பூந்துட்டார். ரெண்டாவது தீர்ப்பு சொன்ன ஜட்ஜுக்கிட்டே பூந்து bahagian jamin itu tak betul tuan, sebenarnya mahkamah sebelum itu tak tarik balik jamin. Mahkamah hanya mengatakan tambah lagi 10,000 jamin. Maksudnya duit kami 20,000 masih ada dalam wang jaminan itu சொல்லி சொன்னதை கொரெக்ஷன் பண்ணதுனால ஜட்ஜி வந்து மீண்டும் திருப்ப முடியாதனால ஜட்ஜி ஓகே வாங் ஜாமீனா 20,000 dipulangkan kepada penjamin சேர்த்து தீர்ப்பு அளிச்சாங்க. ஓகே, இவனுங்களுக்கு என்ன பயம்னா இவன்ட்ட இன்னொரு 20,000 வெளியே வந்துருச்சுன்னா ஒன்று ஃபைனான்சியலி ஸ்டேபிளாக இருப்பான், ஒன்று கூட ஃபைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இப்படியாவது என்னை நொடிக்க வைக்க பார்க்க தான் அவனோட வேலை ஆரம்பத்துலேருந்து. ஓகே, இப்போ வந்து கேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெயிலில் இருக்கிறப்பெல்லாம் ரிகவர் பண்ணுறதுக்கு சில காசு எடுப்பேன். அதனால் வந்து இந்த 20,000 வெளி சரி, அடுத்தது ராவ் கேஸில் ஒரு 5,000 வெளி ஜாமீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேஸ் மேனேஜ்மெண்ட்லாம் கழித்து மேபி ஒரு 1-2,000 தான் பேலன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நெகட்டிவாக இருக்கையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வர ஃபைனுக்கு அந்த காசு இருக்குது, அதை கட்டிடலாம் அப்படின்னா எனக்கு வெளியில் வந்து சாப்பிட்றதுக்குடியும் வழி இருக்காது, ரெண்டாவது லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கும் எந்த சான்ஸும் இருக்காது. ஸோ as a டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டராக இருந்து நான் எல்லா ரைட்ஸும் எல்லா மக்களுடைய ரைட்ஸும் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக என்னோட ரைட்ஸையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அந்த காசோட கணக்கை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதுங்க, ஜாமீன் காசு தான் இருக்குது, அதை வச்சு கட்டுடா இதாச்சும் ஃபைனுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெளிவில்லாத மக்கள்கிட்ட நான் பேசவே விரும்பலை. நிறையா உண்மையாக டீட்டெயிலாக கனெக்ட் பண்ணால் ரொம்ப செலவு இருக்குது இதுக்குள்ளார. ஓகே, ஜாமீன் வந்தோட கணக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் யாரிடாச்சு, அதை ஒன்று நீ காமிக்கவே இல்லைன்னா என்ன காரணம்னா எல்லா கேஸும் முடிஞ்சிட்ட பிறகு இப்போ ரவுப் கேஸு தான் கடைசி கேஸு. மொத்தம் 8 வருஷத்தில் நான் இவனுக்கிட்ட ஃபைட் பண்ணதில் 7 கேஸு போட்டுட்டானுங்க. டோட்டலாக 7 பொய்யான இல்லை அர்த்தங்கட்ட கேஸெல்லாம் கோர்ட் கேஸ் போட்டு என்னை கஷ்டப்படுறதுக்காக போட்டதில் 6 முடிஞ்சிருச்சு. 7ஆவதாக ஒன்று தீர்ப்பு வந்து இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. இது கம்ப்ளீட் ஆகணுன்னே எல்லா கடைசி ஜாமீன் காசும் வெளியே வந்தோடனே ஜாமீனை பற்றியான கணக்க வழக்கெல்லாம் பிறகு காமிக்கிறேன். டோட்டலாக இது எங்கெங்கே போணுச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இல்லை நெகட்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அது புரியும். ஓகே, இந்த டொனேஷன் கலெக்ஷனு நான் கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அட்டாச் பண்ணி இவ்வளோ தான் வந்துச்சு, இதை ஜாமீன் இவ்வளோ கட்டணும், இல்லை ஃபைன் இவ்வளோ கட்டணும், பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அதையும் காமிப்பேன். ஓகே, பேலன்ஸ் காசை வந்து கண்டிப்பாக மக்கள் சேவைக்கு தான் பயன்படுத்தப்படும். ஓகே, இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயம். இதுதான் அன்னைக்கு அவனுக்கு பண்ண சம்பவத்தில் நான் பட்ட கஷ்டம்.
ஓகே ஓகே அது கடைசியாக சம்ஹாவ் கடவுளோட திருவிளையாடலில் நான் இப்படியோ வெளியே வந்துட்டேன். ஓகே, ஒன்று 2 மாதம் கேப் இருக்குது அடுத்த கண்டத்துக்கு. ஸோ என்னைய வந்து ரிஸ்க் இல்லாமல் காப்பாற்ற நினச்சிங்கன்னா ஓகே, இந்த மே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டொனேஷன் பண்ணுங்கள். ஓகே, காசு அதிகமாக வந்தால் நானே வீடியோ செஞ்சு ஸ்டாப் பண்ணுவேன். ஓகே, காசு பத்தலாம் நான் குவாய்ட்டாகவே உட்காந்துருப்பேன். இதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப கேட்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்கிறவனை பற்றி அந்த மாதிரியான லோ லெவல் மென்டலிட்டி ஆளுக்கெல்லாம் நான் கமெண்ட் பண்ணி விரும்பலை. ஓகே, நான் நிறைய எடுத்து சொல்லிட்டேன். ஓகே, நானும் நிறையா ப்ரூஃபும் பண்ணிட்டேன். என்னதான் என்னை கஷ்டப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப வந்து மக்களுக்கே போராடுறேன், நேர்மையை காமிக்கிறேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி நான் வந்து கணக்கு வழக்கு காமிக்கிறேன். எல்லாரையும் இப்படியே இருக்கணும், நேர்மையான தலைவர்களை உருவாக்க நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் மக்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நேர்மையை ஒன்று சந்தேகப்பட்டால் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இது வந்து எப்படின்னா சில நேரத்தில் பெரிய பெரிய குருலாம் இருப்பாங்க. இப்போ புத்தர், சாய்பாபாலாம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. எதுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா, அப்படி பிச்சை எடுக்கிறப்போ அவங்க பிச்சை எடுக்கிறதுக்காக போய் எடுக்கல, அந்த பிச்சை போகிறவங்களுடைய கர்மாவை அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்களோட பாவத்தை கொஞ்சம் ஒரு அளவுக்கு வாங்கிக்குவாங்க. வாங்குறப்போ அவங்க வந்து இந்த வழியில் வந்து மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக பிச்சை எடுப்பாங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. அதே சேம் டைம் அவங்க கர்மாவை வாங்கிக்குவாங்க. ஓகே, அந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காக. அப்போ நான் பிச்சை எடுக்கலை, இந்த 50,000 வெளியே எதுக்கு கேட்குறேன்னா, நீங்கள் வந்து போராளியாக போராட வேண்டாம், நீங்கள் என்ன மாதிரி ரிஸ்கில் மாட்டிக்க வேண்டாம். அதே நேரத்தில் போராடுறதுக்கு ஆள் இல்லைனாலும் நாடு உட்படாது. போராடுற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த போராட்டத்தில் ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே, அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம். ஓகே, ஒரு டொனேஷன், ஒரு போராளிக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணி அவனோட கேஸ்லேருந்து உதவி செய்யறதுக்கு, சீக்கிரமாக வெளியே வர்றதுக்கு, ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் அதுவும் ஒரு விதமான போராட்டத்துக்கான உங்கள் பங்கை நீங்கள் செஞ்ச கணக்கு தானே. ஸோ அந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியாயமாக படும். ஓகே, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ டிக்டாக் சேனலும் திறந்துருக்குறேன். அதில் 10 நிமிஷம் வீடியோக்கு மேலே ஓடாது. ஓகே, என்னோடய வீடியோலாம் ரொம்ப லெங்க்தியாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் என்னை ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக் தான் வரணும். ஏன்னா இங்கே தான் நான் டெக்ஸ்ட் போஸ்ட் போடுவேன், பிக்சர் போஸ்ட் போடுவேன், வீடியோ போஸ்ட் போடுவேன். எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டாக இருக்கும். என்னோட முழுமையாக என்னை ஃபாலோ பண்ணோன்னா டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் 2 பேஜ் 1 வேறு க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபேஸ்புக்கில். ஓகே, அது இருந்து சர்ச் பண்ணியும் கஷ்டம். அப்படியே பார்த்துட்டாலும் பழைய வீடியோஸ் தான் இருக்கும், புது வீடியோஸ்லாம் இருக்காது. என்னை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணனா ஃபேஸ்புக் டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் 2 அல்லனா LIS மக்கள்.2 சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லை இந்த URL www.facebook.com/மக்கள்.2 பின்னாடி 2 போட்டிங்கன்னா வரும். அந்த URL அந்த லிங்க் போட்டிங்கன்னா வரும். டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ரோமன் 2 போட்டிங்கன்னா I2 மாதிரி I போட்டிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா நியூ ஃபேஸ்புக் பேஜ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்தடுத்த விஷயம்லாம். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்தது வந்து செய்ய போகிற வீடியோலாம் இதுக்கப்புறம் மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் தொடரும். ஓகே, இதை சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.